ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷான பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பசும்பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் எருமைப்பால் இருந்தால் எருமைப்பால் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம இதை ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுக்கணும். பால் பொங்கினோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி ஃபேன் காற்றுல ஒரு 1/2 hour வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மேலே ஆடை அப்படியே படிஞ்சு வருது. நீங்கள் பால் காய்ச்சோன்னே எடுத்தீங்கன்னா இந்தமாதிரி ஆடை ஒழுங்காக வராது, உடஞ்சி போயிடும், பாலில் கரைஞ்சிரும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா திக்கான லேயராக வரும். இது பாருங்கள், நான் இது 1 வாரமாக சேர்த்து வச்ச பாலாடை. இது மாதிரி டெய்லி காய்க்கிற பால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 வாரத்தில் கலெக்ட் பண்ண பாலாடையை வச்சு தான் நான் இன்றைக்கி வெண்ணெய் செய்ய போகிறேன். ஸ்பூன்லேருந்து எடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாலாடையை நம்ம ஒரு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1/2 hour வெளியே வச்சுருங்க. அதோட கூலிங்லாம் போகணும். நம்ம சைடில் படிஞ்சிருக்க ஆடையை கூட நம்ம எடுத்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு திரியாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பாலாடையை போட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு வாட்டி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடணும். பாருங்கள், நல்லா மாவு மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம 2 கிளாஸ் நல்லா ஐஸ் வாட்டர் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா ஐஸ் ஸ்பீடில் அடிச்சுக்கலாம். இப்போது நான் இன்னொரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்சியை இன்னொரு 1 நிமிஷத்துக்கு அடித்து நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு வெண்ணெய் மேலே அப்படியே தேங்கி நிற்கிது. ஃப்ரெஷ்ஷான பட்டர் கிடச்சிருச்சு. இதை நம்ம அலசி எடுக்க போகிறோம். இப்போ நான் 2 பிளாஸ்டிக் பவுலில் ஐஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தில் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணும் போது அது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம இப்போ எடுத்த பட்டரை ஃபஸ்ட்டு தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்க அந்த வெண்ணெயை மட்டும் எடுத்து இந்த தண்ணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த பாலாடையை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வீட்டில் எதாவது ஸ்வீட் செய்கிறோம், எதாவது கேக் செய்கிறோம்னா நம்ம இந்த பட்டரையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் அலசி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த பாலாடையை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். 1 வாரம் போல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்ம வாஷ் பண்ணிக்கிறோம். இப்போ ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கையில் அந்தளவு கொட்டாது, இல்லைன்னா ரொம்ப ஒட்டும். இப்போ நான் 2வது தண்ணிலையும் அலசி எடுத்துக்கிறேன். பட்டர் நம்ம கடையில் வாங்கினா ரொம்ப ரேட்டு காஸ்ட்லி. இதே நம்ம வீட்டிலையே செஞ்சிட்டோம்னா நம்ம கடையில் வாங்குகிற தேவையே இருக்காது.
நான் ரொம்ப நாளாக இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். நான் கடையில் பட்டர்லாம் வாங்குறது கிடையாது. நல்லா அமுக்கி அமுக்கி விட்டு நல்லா அலசிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஒரு வாரம் சேர்த்து வச்ச பாலாடையிலேயே நம்மளுக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200-250 கிராம் கிட்ட வந்திருக்கோம். இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விதமான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி கூட நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரெஷ்ஷான பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.